அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டு தற்போது அது அதிகனமழை எச்சரிக்கையாக பெறப்பெற்று பல்வேறு இடங்களிலே அதிகனமழை பொழிந்து வருகிறது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மதியம் வரை மழை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ப மாவட்டம் 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு உயர் அலுவலர்கள் தலைமையில் ஒவ்வொரு பகுதியிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டு வருவாய், காவல், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, மின்சார வாரியம் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து அந்தந்த பகுதிகளிலே பணிகளை செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 245 முகாம்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. 20 முகாம்கள் தொடங்கப்பட்டு அதில் 985 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மழை அளவை பொறுத்தவரை சராசரியாக 25.5 சென்டிமீட்டர் மாவட்டம் சராசரி பெய்ந்திருக்கிறது. அதில் குறைந்தபட்சம் சேரலாரில் 17 சென்டிமீட்டரும், அதிகபட்சமாக மாஞ்சோலில் 35 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் அதாவது மழை அதே போல் நீர்வரத்து அதிகமாக இருக்கிறதுனால பல்வேறு இடங்களில் நீர் தேங்கி நிற்கிறது அதிகமாக இருக்குது. அந்த பகுதிகளெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளாக அலுவலர்கள் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள்லாம் சென்று அந்த மக்களை நாங்கள் முகாம்களுக்கு அனுப்ப அவர்களுக்கு கேட்டுக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு இடத்துல ரெக்வஸ்ட் பண்ணி முகாமுக்கு வர சொல்லி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளாக மக்களை இந்த முகாம்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக குழுக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் உயர் அலுவலர்கள், கண்காணிப்பு அலுவலர்கள் ஒரு மணி நேரத்தில் இங்கே சேரக்கூடிய அளவிற்கு வந்துட்டாங்க, எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு IAS அதிகாரியும் 4 சிறப்பு IAS அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டு அவர்கள் எல்லாருமே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து பகுதிகளிலுமே மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்வதற்காக அதே போல் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகளில் எவாக்குவேட் பண்ணுவதற்காக உயர்மட்ட குழுக்கள் அதே போல் களப்பணி குழுக்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மாநகராட்சி பகுதியில் இப்போதைக்கு 60 JCB, புறநகர் பகுதியில் 150 JCB தயார் நிலையில் இருக்குது. அதே போல் எல்லா பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டு ஏன்னா தாமிரபரணி நீர்வரத்து படிப்படியாக கொண்டிருக்கிறது. ஒரு தாமிரபரணியோட கேரியிங் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 85,000 1 லட்சம் கியூசெக்ஸ் என்று இருந்த போதிலும் நாங்கள் ஒரு 45,000 60,000 இயன்ற அளவு மேனேஜ் பண்ணணும் என்பதற்காக நம்ம அதை ஏன்னா அப்போ வெள்ள பாதிப்பு டெய்ல் எண்ணில் வெள்ள பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக அதை காலையிலிருந்தே கவனமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் இது 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டருங்கிறது இது வரலாறு காணாத ஒரு மழை என்பதாலும் ஒரு சில இடங்களில் மின்தடை இருக்கிறது. அதுவும் கூட உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பல்வேறு இடங்களில் மின் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதுவும் காலையில் மழை நிற்க மின்சாரம் மீண்டும் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 33,640 கியூசெக்ஸ் வந்துட்டு இருக்கு. அது போக வர வழியில் இருக்கக்கூடிய நீரோடைகள், சிறிய நீரோடைகள்லாம் சேர்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 37,000 அளவிற்கு வடக்கு அரியநாயகபுரம் அணைக்கட்டில் நம்ம ரீடிங் எடுத்திருக்கோம். இது படிப்படியாக 45,000 47,000 அதிகரிக்கும் இரவில். இல்லை, அது விரிவாக இன்னும் அடுத்தடுத்து நம்ம சொல்கிறோம். அப்போ மழை 93 வந்தது மலைப்பகுதிகளில் பெரிய மழை பெய்து அதனால் வெள்ளம் வந்தது. தரைப்பகுதிகளில் பெரிய அளவில் மழை இல்லை. இப்போ மழையும் இங்கே 25 சென்டிமீட்டர் அளவிற்கு அதிகமாக இருக்கிறது. மலைப்பகுதிகளிலும் அதிகனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அதனால் எல்லா பகுதிகளிலும் இந்த மழை நிற்கும் வரை வெள்ளம் நீர்த்தேக்கம் நிறைய பகுதிகள் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே விவசாயம் சார்ந்த இடம்ங்கிறதுனால நீர்த்தேக்கம் இருக்கும். அதனால் எல்லாரும் முயன்ற அளவு மக்களை பாதுகாப்பாக ரிலீஃப் கேம்ப்ஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கான பணிகள் தான் எல்லா பக்கம் செஞ்சுட்டு இருக்கோம். வெள்ள நீர் கால்வாயில் ட்ரையல் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ ட்ரையல் போய்கிட்டு இருக்கு. 500 ஆரம்பித்து படிப்படியாக 3000 வரைக்கும் எல்லா இடங்களும் ஆய்வு செய்து படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். NDRF 3 டீம் 75 நபர்கள், SDRF 3 டீம் 90 நபர்கள்.